ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாகின் ஸ்டுடியோ சேனல். எபிக் ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் NVSP லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக NVSP.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் ஒரு நியூ போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலில் ஓட்டர் ஹெல்ப்லைனோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் எபிக் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி NVSPயில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன்அப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே கேப்சாவாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிட்டு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் OTP கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு OTP ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். அந்த OTP நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் லாகின் ஆப்ஷன் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கேப்சாவை டைப் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் OTP கொடுங்க. உங்களுக்கு ஒரு OTP வந்துடும். OTP என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் எபிக் டவுன்லோட்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ண சொல்லும். என்டர் எபிக் நம்பர் அப்படின்னு ஷோ ஆகிற இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு செலக்ட் ஸ்டேட்டில் உங்கள் தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. உங்களுடைய எபிக் நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களை டைரெக்டாக நீங்கள் OTP சென்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 8 போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதில் OTP சென்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கும். என்ட்ரு OTP கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் OTP வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதுக்கு கீழே டவுன்லோடு எபிக்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட PDF ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இதில் உங்களோட கார்டு மாதிரியே உங்களுக்கு உங்களோட ஓட்டர் ஐடி வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய எலெக்ஷன் டேட் அண்ட் நீங்கள் எங்கே ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 8 போய்ட்டு எப்படி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் 8ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃபாக இல்லை அதர் எலெக்டரான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் உங்களுக்குன்னா செல்ஃப் கொடுத்துக்கோங்க. இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்னா அதர் எலெக்டர் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ செல்ஃப் கொடுத்துக்கிறேன். செல்ஃப் கொடுத்து எபிக் நம்பர் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கரெக்ஷன் தான் பண்ண போகிறேன் மொபைல் நம்பர். அதனால் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்டிங் எலெக்ட்ரல் ரோல்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கேப்சாவை டைப் பண்ணிட்டு OTPயை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட பிளேஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பிளேஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆயிரும். தென் நீங்கள் போய்ட்டு எபிக் டவுன்லோடில் உங்களோட எபிக் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.